ಚಾರ್ಜಿಂಗ್ ಪಿನ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಅದು ಬ್ಲೋಯರ್ ಇಲ್ಲದೆ ಮತ್ತು ಸಾಲ್ಡ್ರಿಂಗ್ ಐನ್ ಇಲ್ಲದೆ ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ವಿತಿನ್ 2 ಸೆಕೆಂಡ್ಸಲ್ಲಿ ತೆಗೆದಿದ್ದೀನಿ. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಸರ್ ಕೊಟ್ಟಾಗ ನನಗೆ ತೆಗೆಯೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಆದಮೇಲೆ ವಿತಿನ್ 2 ಸೆಕೆಂಡ್ಸಲ್ಲಿ ತೆಗೆದಿದ್ದೀನಿ. ఈరోజు లైవ్ బోర్డులో సీసీ మార్చమని చెప్తున్నారు. దాంట్లో V8 రెగ్యులర్ టైప్ సీసీ మార్చినాను. అది వచ్చేసి వితౌట్ బ్లోయర్ వితౌట్ సాల్డరింగ్ గన్తో దాన్ని రిమూవ్ చేసి మళ్ళీ దాన్ని రీప్లేస్ చేసి కూర్చొని పెట్టినాను. సక్సెస్ 2 సెకండ్లో రిమూవ్ చేసాను. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಚಾರ್ಜಿಂಗ್ ಕನೆಕ್ಟರ್ ರೀಪ್ಲೇಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಅಂದರೆ ಸಾಲ್ಡ್ರಿಂಗ್ ಗನ್ ಬ್ಲೋಯರ್ ಯಾವುದು ಯೂಸ್ ಮಾಡಿಲ್ಲ. ಹಂಗೆ 2 ಸೆಕೆಂಡ್ ಒಂದು 10 ಸೆಕೆಂಡಲ್ಲಿ ರಿಮೂವ್ ಮಾಡಿ ರೀಪ್ಲೇಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ವರ್ಕಿಂಗ್ ಕಂಡೀಷನಲ್ಲಿ ಐತೆ. ಲೈವ್ ಸೆಟ್ ಇದೆ. ചെറുതായിട്ട് ഞാൻ സർവീസ് ചെയ്തായിരുന്നു. നമുക്ക് അത്രയ്ക്ക് എക്സ്പീരിയൻസ് ഉണ്ടാവില്ല. ഇവിടെ വന്ന ശേഷം 2 മിനിറ്റ് കൊണ്ട് 2 സെക്കൻഡ് കൊണ്ട് നമ്മൾ റിമൂവ് പണ്ണാൻ പഠിച്ചു. നല്ല രീതിയിൽ സോൾഡറിങ് കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യാൻ പഠിച്ചു. നല്ല ട്രെയിനിങ് ആണ് ഇവിടെ വരുന്നത്. നമ്മൾ വിചാരിച്ചേക്കാളും കൂടുതൽ നമുക്ക് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ ഇവിടെ കിട്ടുന്നുണ്ട്. വെരി ബിഗ് நியூட்ரல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 2 செகண்ட்ஸ் வந்து சிசி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். எந்த ஒரு ப்ளோயரும் கிடையாது, சால்ட்ரிங்கும் கிடையாது. அது ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல் வந்து நான் கொடுத்துட்டேன். நான் ஹாப்பியாக இருக்கேன். V8 ரெகுலர் டைப் சிசி மாற்றுறது 2 செகண்டில் ஹீட்ரு ப்ளோயர் இல்லாமல் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. லைவ் செட்டில் நாங்கள் 2 செகண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ என்னன்னா சார்ஜர் ரெகுலர் பின் சார்ஜர் பின் மாற்றினேன். நான் எடுக்கிறதுக்கு வந்து நான் 2 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ப்ளோயர் யூஸ் பண்ணல, சால்ட்ரிங் யூஸ் பண்ணேன். நான் அதில் வந்து நார்மலாக எடுத்தோம். நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை சால்ட்ரிங் பண்ணி சால்ட்ரிங் வச்சு யூஸ் பண்ணி சால்ட் பண்ணி வச்சு சால்ட் பண்ணி ஓகே சார்ஜிங் ஏறுது. ப்ளோயர் மெத்தட் இல்லாமல் சால்ட்ரிங் மெத்தட் இல்லாமல் சாஸ்லி கொடுத்த மாதிரி எந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல் வித் 2 செகண்டில் சிசி ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். வெரி ஹாப்பி சார். வெரி பிக் கார். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சிசி மாற்றினோம் V8. ஆக்சுவலாக அந்த ப்ளோயர் வித் அந்த சால்ட்ரிங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க, ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து சார் வந்து ட்ரிக்கி சொல்லி கொடுத்தாரு. அது ரெண்டுமே யூஸ் பண்ணாமலே ஒரு 2 செகண்ட் ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணோம். நானும் இன்றைக்கி பண்ணேன். பட் இன்றைக்கி பண்ணது நான் லைவ் செட்லேயே பண்ணியிருக்கோம். லைவ் செட் பண்ணி சக்ஸஸ் ஆகி செக்கும் பண்ணோம் சார்ஜ் ஏறுதானு. அதுவும் ஒர்க் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். பட் நல்லா குயிக்காகவே ரிமூவ் பண்ணி எடுத்து பண்ணோம். ஸோ நான் இப்போ பவரே இல்லைனாலும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்து சார் வந்து ரெகுலர் சிசி வந்து ப்ளோயர் அப்புறமேட்டு இது சால்ட்ரிங் ரெண்டுமே இல்லாமல் வித்தின் 2 செகண்டில் எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் நான் வந்து ஒரு 3 செகண்டில் ரிமூவ் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளோயரு சால்ட்ரிங் ரெண்டுமே இல்லாமல் சார் சொன்ன டெக்கில் 3 செகண்டில் நான் எடுத்தேன். சார் 2 செகண்டில் எடுத்தார், நான் 3 செகண்டில் எடுத்தேன். வந்துட்டு 2 செகண்ட்ஸில் சிசி ரிமூவ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சால்ட்ரிங் கன்னும் ப்ளஸ் ப்ளோயர் இல்லாமல் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதே லைவ் செட் கொடுத்து ரெடி பண்ணி காட்ட சொன்னாங்க. நான் 2 செகண்ட்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிட்டேன். சார்ஜரும் ஏறுது, பக்கா ஒர்க் ஆகுது லைவ் செட்டில். எனக்கு ரொம்ப ஹாப்பி, சாட்டிஸ்ஃபை. இப்போ சிசி பின் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஜியோ ஃபோன்ஸில். லைவ் செட்டு தான் அது ஆக்சுவலாக. வித்தின் 2 to 3 செகண்ட்ஸ் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் சிசி பின்னை. ப்ளோயரும் இல்லாமல் சால்ட்ரிங் ஐனும் இல்லாமல் ரிமூவ் பண்ணிட்டோம். சிசி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். சால்ட்ரிங் இல்லாமல் ப்ளோயர் இல்லாமல் வித்தின் 2 செகண்டில் இது பண்ணியிருக்கேன், ரிமூவ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சார் சொல்லி கொடுத்தாரு. ப்ளோயரும் சால்ட்ரிங் கன்று இல்லாமல் வெறும் 2 செகண்டில் எப்படி சிசி பின்னு ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆச்சு. ஆனால் ரொம்ப ஈஸி தான் எடுக்கிறது. எடுத்தேன் வந்துட்டு சார்ஜிங் கனெக்டர் மாற்றினாரு. எடுக்கும்போது 2 செகண்ட் எடுத்தாச்சு. சால்ட்ரிங் ப்ளோயர் எதுவும் வைக்கும்போது ஒரு 4 minutes 5 minutes வச்சு இது ப்ளோயரும் இல்லாமல் சால்ட்ரிங்கும் இல்லாமல் சார் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு 2 செகண்டில் சிசி பின் ரிமூவ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கே வெரி ஈஸியாக தான் இருக்குது. V8 மாற்றினா சிசி பின்னு நான் ஒரு 5 செகண்டில் எடுத்துட்டேன்.
எடுத்துகிட்டு சால்ரிங் யூஸ் பண்ணல, ப்ளோயர் எதுவுமே யூஸ் பண்ணல. 5 செகண்டில் எடுத்துகிட்டு சிசி பின் வச்சு சார்ஜ் ஆகும். சிசி பின்னில் V-type சார்ஜ் பின் வந்து மாற்றிருந்தேன். சார் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லியிருந்தாங்க. V-type பின்னை ப்ளோயர் இல்லாமல் சால்ரிங் எதுவும் இல்லாமல் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. சார் வந்து 2 செகண்டில் ரிமூவ் பண்ணாங்க. எனக்கு ஆனால் நான் புதுசுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட், இப்போ வந்து இப்போ 2வது தடவை இப்போ எடுத்தப்போ 7 செகண்டில் எடுத்துட்டேன் ப்ளோயர் இல்லாமல். நியூட்ரானில் மொபைல் சர்வீஸ் கற்றுக்கலான்ட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது V8ல் சிசி மாற்றிருக்கிறேன். 2 செகண்டில் ப்ளோயர் சால்ரிங் ரெண்டுமே இல்லாமல் 2 செகண்டில் மாற்றிருக்கிறேன். அதுபோக ரிமூவ் பண்ணியிருக்கேன்.